ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான். இது நைட்டு வந்து நம்ம கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு தூங்க போனது அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால விலாக் எடுக்கிறதுக்கும் எனக்கு டைம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் எடுத்து வச்சேன். ஆனால் அதை அப்லோட் பண்ணுறதுக்கும் எனக்கு முடியலை. இதுவே லேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 நாள் என்னவோ எனக்கு வந்து கொஞ்சம் உடம்புக்கு முடியலை. சுத்தமா வேலை எதுவுமே செய்யலை. மிஷின்லேயும் உட்காரவே இல்ல. அப்புறம் துணிகள் எல்லாமே அப்படியே வந்து கழட்டி கழட்டி அழுக்கு கூடையில எடுத்து போட்டுட்டு, குளிச்சுட்டு அப்படியே உட்காந்தாச்சு. அ இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி துணியெல்லாம் துவைக்கணும் அப்படின்னுட்டு நான் வந்து மாடிக்கு எடுத்துகிட்டு போனேன். இப்போ காலையிலேருந்தே வீட்டில எல்லா வேலைகளும் முடிச்சாச்சு. இனி இந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு, அதுக்கப்புறம் மிச்ச வேலைகள் பார்க்கலாம் அப்படின்னுட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு போனேன். இது டைம் பார்த்தீங்கன்னா, இப்போது 1 மணிக்கு மேலே எடுத்து அப்படியே ஒரு பக்கத்தில் கொண்டு போட்டுட்டு நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் வெளியில வந்து மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் பார்த்தேன். ஏன்னா இது ஒரு நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால, அந்த குடம், பக்கெட் எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டேன். அந்த ஓட்டில இருந்து விழக்கூடிய தண்ணி அந்த இடத்துல வடியுமா, அந்த இடத்துல அந்த குடங்கள் எல்லாமே நிறைஞ்சிட்டு, துணி துவைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு வச்சாச்சு. இப்போ மழையில பார்த்தீங்கன்னா, இந்த குளத்துலலாம் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. கொஞ்சம் தான் இருக்குது. பார்க்கக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்க. மழை பெஞ்சதும் அந்த இடங்கள் எல்லாமே நல்லா புல்லுலாம் வளர்ந்து பச்சை பசேல்னு சூப்பரா இருக்கு. எங்க வீட்டுக்கு நேரே அடுத்தால குளம் தான். எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல கொஞ்சம் ஒரு செட்டு வீடு இருக்குது. அதுக்கு அடுத்த பக்கம் குளம் தான். இப்போ அந்த பக்கம் ஆள் எல்லாம் நடந்து அதுக்கு அடுத்த பக்கம் இருக்க ஊருக்கு போகலாம், வரலாம். இந்த குளத்துல தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் போகிறதுக்கு வரதுக்கு நல்லாயிருக்கும். ஆனா இப்போ வந்து மழையில இவ்வளவுக்கு தண்ணி வந்து பெருவிருக்கு. அதையும் கொஞ்சம் பார்த்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே நின்னேன். துணி வந்து ஊற வைக்கணும் அப்படின்னிட்டு பக்கெட்டில் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நிற்கையும், எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. என்னன்னா, ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. மகளுக்கு வந்து கொஞ்சம் தலை வலிக்குது, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தது. நான் போய் கூப்பிட்றதுக்கு போயிட்டேன். போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் அவளுக்கு கொஞ்சம் காஃபி எல்லாம் போட்டு எடுத்து குடுத்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். எடுத்துட்டு அந்த துணி வந்து ஊற வைக்கவே இல்ல. அப்படியே எடுத்து போட்டது போட்ட மேனிக்கே இருந்துட்டு, எனக்கு வந்து அங்கே போயிட்டு வரையும் கொஞ்சம் ஒரு மாரி ஆயிட்டு. ஏன்னா, ரொம்ப நாளா வேலை செய்யாம இப்போ தான் வேலை செய்யலாம் போய் உட்காந்தா, மறுபடியும் பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் மனசுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு. அப்படியே விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கட் பண்ணி வச்ச ப்ளவுஸ் எல்லாம் இருந்து, அதெல்லாம் கொஞ்சம் கடகடன்னு தைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தைக்க ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி துணி துவைச்சோம் அப்படின்னா, இந்த வேலைகள் எல்லாமே பெண்டிங் ஆயிரும் அப்படின்ட்டு, துணி துவைக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். எப்போவுமே நம்ம ஒரு வேலைய ஆரம்பித்தோம் அப்படின்னா, டக்குனு முடிச்சோன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆன்லைனில் வாங்கினது. இப்போது சேலத்துலேருந்து நேரடியா நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலமா அவங்க அனுப்பிவிட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிவிட்டாங்க. அவங்க வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் பண்ணுங்கக்கா அப்படிங்கிறதுனால, நம்ம டெய்லரிங் சேனலில் ஒரு சின்ன வீடியோவாவோ எடுத்து போட்டேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறதுனால. இப்போது நான் வந்து ஒரு இருட்டு ஆவுனதுக்கு அப்புறம் தான் மிஷினில் உட்காந்தேன். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு 2, 3 ப்ளவுஸ் கடகடன்னு தைக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கே பயங்கரமா ஆச்சரியமா போச்சு. ஏன்னா, சுத்தமா 1 வாரம் கரெக்டாக நான் மிஷினில் உட்காரவே இல்ல. இன்றைக்கி எப்படி இந்த வேலை ஓடும் அப்படின்ட்டே நினச்சிட்டே தான் இருந்தேன். ஏன்னா, ஆரம்பிக்கும்போதே தடங்கல் வருதே அப்படின்னுட்டு. கடைசியில் இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சுட்டேன். இப்போது நைட்டு கடைசியா ஒரு ப்ளவுஸ் வந்து நான் தச்சுட்ருக்க டைம் பார்த்தீங்கன்னா 10:30. எனக்கு தூக்கமும் வந்தது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனா எனக்கு ஒரு வெறித்தனம் எப்படின்னா, இந்த ப்ளவுஸை கண்டிப்பாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் தூங்க போணும். ஏன்னா அடுத்த நாள் வேறு ப்ளவுஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி எனக்கு மைண்டில் இருந்தது. அப்போது கொஞ்சம் கண்ணை கட்டுதும்மா அப்படின்னேன் மகாகிட்ட. அப்போது இருங்கம்மா நான் உங்களுக்கு காப்பி போட்டு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு அவங்களே தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். காப்பி போடியது எல்லா வீடியோலாம் எடுத்துட்டு எனக்கு காஃபி எல்லாம் கலந்து கொண்டு வந்து கொடுத்தாச்சு. நான் குடிச்சிக்கிட்டே வேலையை பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப்னால யாராவது பண்ணால் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அது எல்லா நேரமும் ஒன்று போல் இருக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் தூங்குறதுக்கு லேட் ஆகும். நீ போய் தூங்குமா அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்காம அவள் என் கூடவே உட்காந்து இருந்தா. கேட்டால் எனக்கு தூக்கம் வரலம்மா, மதியம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே உட்காந்துருந்தா. சரி நமக்கும் ஒரு சின்ன டைம் பாஸ் தானே அப்படின்ட்டு நானும் சரி இருக்கட்டும்ன்ட்டு விட்டாச்சு.
இப்போ காப்பி வந்து போட்டு கொண்டுட்டு வந்து எனக்கு குடுத்தாச்சு. நான் குடிச்சிட்டுருக்கேன். அதிகமா நைட்டு வந்து நான் காஃபி குடிக்க மாட்டேன். பிள்ளைங்க ரொம்ப நேரம் முழிச்சு இருந்தேன் அப்படின்னா, அவங்களாவே விருப்பப்பட்டு எனக்கு கொஞ்சம் போட்டு வந்து குடுப்பாங்க. ஏன்னா, நான் அந்த மிஷின விட்டு எந்திரிச்சு போக மாட்டேன். அதனால பிள்ளைங்க வந்து நம்ம பக்கத்துல இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். இப்போ காஃபிய குடிச்சிட்டு, அடுத்த வேலைய வந்து பார்க்கலாம். இது வந்து முடிச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 11 மணி தாண்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் ஊக்கெல்லாம் வச்சுட்டு தூங்க போனேன். ஏன்னா, காலையில வேற வேலை கண்டிப்பா முடிக்கணும். இந்த வேலைய ஒதுக்கி வச்சிரணும் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணிட்டே இருந்தது. 2, 3 நாளையில நம்ம வந்து கொஞ்சம் நெறைய ப்ளவுஸ் எல்லாம் வெளியில குடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம இந்த மாரி சீசன் நேரங்கள்ல நம்ம உடம்பையும் கவனிக்கக்கூடியது ரொம்ப முக்கியம். அதில நான் வந்து செஞ்ச ஒரு சின்ன தப்பு தான் எனக்கு 1 வாரம் ரெஸ்ட் எடுக்கிற மாரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, வெளியில உள்ள சாப்பாடு ஒத்துக்கிடாது. ஆனாலும் இப்போ வந்து ஆசையில வீட்டு பக்கத்திலேயே ஒரு 2 வீடு தள்ளி தான் ஒரு கோவில் இருக்கு. அங்க வந்து ஒரு கும்பாபிஷேக விழா நடந்துட்டு இருந்தது. அதனால கோயில்ல போய் சாமிய கும்பிட்டுட்டு நான் வந்து அங்க நெறையா ஊர் மக்களே சாப்பிடுற அளவுக்கு அன்னதானம்லாம் வச்சாங்க. நானும் போய் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சாப்பிட்டது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாரி ஆயிட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, காலையில இருந்தே பயங்கர வயிறு வலி, வயித்துப்போக்கு அந்த மாரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு. அதனால தான் நான் வந்து ஒரு 4, 5 நாள் துணி கூட துவைக்க முடியாம அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நல்ல வயிறு வலி. அதுக்கப்புறமா அ மருந்து எல்லாம் எடுத்து ஓரளவுக்கு பரவால்ல. 1 வாரம் ரெஸ்ட் எடுத்திருக்கேங்க. நீங்க வந்து ஒரு வேலைலாம் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க உடம்புக்கு எந்த மாரி ஒத்து போகுமோ, அதுக்கேத்த மாரி மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லன்னா இந்த மாரி தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸு, சாரி எல்லாமே மடிச்சு எடுத்து வச்சுட்டேன். வீடு எப்படி இருந்து பார்த்தீங்களா? நைட் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா போய் தூங்க போயாச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு, மறுபடியும் நான் வந்து இந்த துணிய இன்னைக்கு எப்படியோ துவைச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கெட்ல முக்கி வச்சாச்சு. இப்போ இந்த குளத்துல பாருங்க, நேத்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னு, இன்னைக்கு வந்து வெளியிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. எங்க ஊருக்கு இந்த வெளியில ஒரு குளம் இருக்கு. அந்த குளம் வந்து நெறஞ்சு, அந்த கால்லேருந்து இங்க தண்ணி வந்துட்டுருக்கு. தண்ணி வர்றதுனால இந்த குளத்துலயும் தண்ணி நெறைய வந்துச்சு. இது இன்னும் ஒரு நாளையிலே ஃபுல்லா நிரம்பிரும். பார்க்குறதுக்கு அழகா தான் இருக்கும். ஆனா, இனி வந்து 2, 3 மாசம் நல்லா குளிர்காலம் இல்லையா? அப்போ எங்களுக்கு பயங்கரமா குளிரும். அதுவும் இல்லாம அந்த குளத்துல இருந்து காத்து வந்து நல்லா குளிர்ந்த காத்து அடிக்கிறதுனால, எங்க வீட்டு வாசலுக்கெல்லாம் எப்பவும் குளிர்ந்த காத்தாவே தான் இருக்கும். கதவ எப்பவுமே லாக் பண்ணிட்டே இருந்தா தான் எனக்கு வேலை செய்ற மாரியே இருக்கும். அப்படி குளிரும். இந்த ட்ரிப் எப்படின்னு தெரியல. ஏன்னா போன வருஷம் அந்த குளத்துல தண்ணியே வரையல. இந்த வருஷம் வந்து தண்ணி வந்துச்சு. இப்போ இதுலலாம் தண்ணி இருந்தது இல்லையா? அந்த தண்ணி எல்லாம் வச்சு, இந்த துணிகள் எல்லாத்தையும் துவச்சு, அலசி காய போட்டாச்சு. இந்த ஒரு வேலையும் தான் பெரிய வேலை. நமக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னாலே, இந்த துணிகள் எல்லாமே நமக்கு தைக்கிற துணிகளும் பெண்டிங் ஆகுது. துணி துவைக்கக்கூடியதும் பெண்டிங் ஆகுது. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினும் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. துவைக்கிறது எனக்கு ரொம்ப திருப்தியே இல்ல. அதனாலவே ஃபுல்லா கையால தான் துவைச்சிட்டு இருக்கேன். போகட்டும். இன்னும் ஒரு 1 மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வாஷிங் மிஷின் வாங்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா இருக்கு. எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு தெரியல. ஒவ்வொரு மாசமும் ஒரு பிளான் பண்றோம். ஆனா, அது வந்து எதிர்மறையா தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கும் ஏதாவது ஒரு நல்ல நேரம் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் நம்ம துணி துவைக்கிற வேலையிலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த ஒண்ணு தான் மனசுல தோணிட்டு இருக்கு. இப்போ துணியெல்லாம் துவைச்சு காய வச்சுட்டு, குளிச்சுட்டு நான் வந்து மார்க்கெட்டுக்கு போகணுன்னு கிளம்புனேன். கரெக்ட்டா 11 மணி ஆயிட்டு. மார்க்கெட்ல இன்னைக்கு கொஞ்சம் மீன் எல்லாம் மலிவா இருந்தது. அதனால ஒரு ரூ. 100 மீன் வாங்கிட்டு, ஒரு சொரக்கா, இந்த அகத்திக்கீரை, அப்புறம் சில்லறை இல்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த காய் வச்சிருந்தவங்க வந்து வெண்டைக்காய் போட்டு விட்டாங்க. "நீ வந்து பச்சையாவே சாப்பிடுமா" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இனி இந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கணும். வந்து இது பொரிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அயில மீன். அதனால பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கும் எடுத்துட்டு, குழம்புக்கும் எடுத்துக்கிட்டு, அடுத்த நாளுக்கும் இந்த மீன் வந்து நம்ம வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். இப்போ குழம்பு வந்து மசாலா எல்லாமே கரைச்சி அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஓரளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த மீனை வந்து குழம்புல சேர்த்துக்கிட போகிறேன். ஏன்னா முதலே சேர்த்தோம் அப்படின்னா, இந்த மீன் வந்து கரைஞ்சிரும் அதனால. மசாலா தடவுறதுக்காக இந்த மீன் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இந்த மாரி அயில மீன் வந்து நம்ம
சின்ன சின்ன கோடு கோடா போட்டு அதுக்கு மேலே மசாலா தடவி பொரிச்சு குடுத்தோம்னா, பிள்ளைங்க வந்து அது பார்க்கும்போது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க. அதனால இந்த மீன் கிடைச்சா அந்த மாரி பொரிச்சு குடுப்பேன். இன்னைக்கு வந்து ஒரு 4 மீன் வந்து மசாலா தடவி எடுத்து பொரிச்சுக்கிட போறேன். அ பொரிச்சு குழம்பு வச்சுட்டு, நான் வந்து இன்னைக்கு நல்லா வயித்துக்கு சாப்பிட்டேன். என்ன ஆகுமோன்னா ரொம்ப நாளா உரைப்பே எடுக்கல. என்ன செய்யுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே தான் இருந்தேன். இருந்தாலும் நமக்கு விருப்பப்பட்டத நம்ம கையாலே செஞ்சு சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிற மாரியும் தோணிட்டு இருந்தது. சரின்னிட்டு குழம்பு வச்சு, மீனும் பொரிச்சு நல்லா வயித்துக்கு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா வேலைய பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஒண்ணுமே ஆகல. அப்போ நம்ம வயிறு வந்து ஓரளவுக்கு செட் ஆயிட்டு. இந்த ஒரு வாரமா எங்க வீட்ல எவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா ஒவ்வொருத்தரா? "எதுக்கு உனக்கு அந்த தேவையில்லாத வேல? உனக்கு என்ன வீட்ல சோறு இல்லையா? நீ ஏன் வெளியில போய் சாப்பிட போன?" அப்படின்ட்டு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும், நண்டுலேருந்து நத்த வரைக்கும் எல்லாம் நம்மள கழுவி ஊத்த ஆரம்பிச்சுட்டு, "எதுக்கு இந்த தேவையில்லாத வேல? வெளியில போய் சாப்பிட்டுட்டு உடம்பு சரியில்லாம இருக்கேன்னு" சொல்லி பயங்கரமா கொஸ்டின். அவங்களுக்கு பதில் சொல்லவே முடியல. இனிமே போதும்டா சாமி எங்கேயுமே போய் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற மாரி தோணிட்டு, நமக்கு வெளியில போய் சாப்பிட்டனால கூட அந்த பிரச்சனை இல்ல. ஏற்கனவே வந்து கொஞ்சம் அந்த வயிறு புண்ணு போல எனக்கே தெரிஞ்சுட்டே தான் இருந்தது. கொஞ்ச நாளாவே அதனால நான் கொஞ்சம் கவனமா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். உரைப்பெல்லாம் குறைச்சு. அது வந்து கோவில்ல போய் சாப்பிட்டனால கொஞ்சம் உரைப்புலாம் அதிகமா இருக்கும். மற்றபடி அவங்க நெறைய காய்கறிகள் எல்லாமே சேர்த்து நம்ம வீட்ல செய்ற மாரி செய்ய மாட்டாங்க இல்லையா? அதனால கொஞ்சம் அந்த சாப்பாட்டு அரிசியும் வந்து நம்ம வீட்ல பண்றது வந்து இந்த பொடி அரிசியா இருக்கும். எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய அரிசி தான் பொங்குவாங்க. மட்ட அரிசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அரிசி. அதெல்லாம் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஜீரண சக்தி குறைவாகிறதுனால தான் இந்த மாரி ஆவுது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு நம்ம இந்த வினைய போய் இழுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணிட்டு இருந்தது. சரி நான் நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இருக்கட்டும் இனிமையாவது நம்ம உடம்ப நம்ம பார்த்துடணும் அப்படிங்கிற மாரி, ரொம்ப கவனமா இருக்கணுங்கிற மாரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்மள நம்பி வந்து ஒரு தொழில நடத்திட்டு இருக்கோம். அ இதில வந்து 1 வாரம் 10 நாள் இப்போ ரெஸ்ட் எடுத்ததுனால, தீபாவளி துணிகள் வந்து நெறைய வாங்காம விட்டுட்டேன். ஏன்னா நம்ம உடம்புக்கு முடியாத நேரத்தில வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா, குடுக்க முடியாது. அப்போ அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முதலே முடியாதுன்னு சொல்லிட்டா கூட யார்ட்டயா குடுத்து தச்சுடுவாங்க. அதனால நெறைய வாங்காமயே விட்டுட்டேங்க. இப்போ வந்து 2 நாளா நான் என்கிட்ட இருந்த துணிகள தான் நான் எப்படியாவது நெருக்கி தச்சு குடுத்துறணும் அப்படிங்கிற ஐடியால கொஞ்சம் இருந்து தச்சுட்ருக்கேன். இந்த ப்ளவுஸு வந்து புதன்கிழமை சாயந்தரம் வந்து குடுக்கக்கூடியது. அதுவும் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. தச்சு குடுக்கறதுக்கே நைட் 8 மணி ஆயிட்டு. தச்சு இந்த மாடல் எல்லாம் நான் வந்து முடிச்சு எடுத்து வச்சுட்டுருந்தேன். இப்போ ஒரு ஆள் வந்து எனக்கு இத அப்படி வைங்க, இப்படி வைங்கன்னு முடிச்சதுக்கப்புறம் வந்து ஐடியா சொல்லியாங்க. இந்த மாரி பிள்ளைங்க வீட்ல இருந்தா இப்படி தான் நடக்கும். நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னா, அவங்க வந்து இல்லம்மா இன்னும் கொஞ்சம் வேற மாரி வச்சிருக்கலாம் அப்படின்னு ஐடியா சொல்லிக் குடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒத்தைக்கு இருக்கும்போது ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பேன். ரொம்ப யோசிச்சு யோசிச்சு அந்த மாடல் எல்லாம் எப்படி தைக்க அப்படின்ட்டு ஐடியால தான் தச்சுட்ருப்பேன். இதுவுமே நமக்கு வீட்ல யாராவது இருந்தாங்கன்னா, ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அவ்வளோதாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து 2 நாளைக்குள்ள விளாக் வந்து பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதுவரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.